காவேரி சொல்றாங்க விஜய் கிட்ட, விமன் கார்டெலாம் வச்சு ப்ளே பண்ணுவேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அத நான் ப்ளே பண்ண மாட்டேங்க. அது எனக்கு தான் அசிங்கம். காவேரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நின்னு காட்டுவா. எனக்கு யாரோட தெய்வம் தேவையே இல்லை. விஜய் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, காவேரி நிஜமாலே நீ மென்டல் தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு விஜய். விஜய், நீங்க கவலையே படாதீங்க. அக்ரிமெண்ட் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே இந்த வீட்ல நான் இருக்கவே மாட்டேன். கிளம்பி என் வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். ராகினி தூரமா நின்னுகிட்டு விஜயும் காவேரியும் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அப்படி என்ன இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்கு? காவேரியும் கிளம்பிடுறேன்னு சொல்றா, இவ எதுக்கு விஜய் கிட்ட சொல்லணும்? ஒண்ணுமே புரியலையே. விஜய் கேக்குறாரு, காவேரி இந்த முடிவை நீ எப்ப எடுத்த? என்னங்க, முடிவை எடுத்துட்டுதான் உள்ளேயே வந்தேன். அப்புறம் எதுக்கு இந்த கேள்வியை கேக்குறீங்க விஜய்? காவேரி, அதெல்லாம் சரிதான். நீ எடுத்துட்டு வந்த முடிவுல உறுதியா இருந்தியா? விஜய், எனக்கு பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் கரெக்டா தான் இருந்திருக்கேன். நீங்க தான் இடையில கொஞ்சம் குழப்பி விட்டுட்டீங்க. சரி விஜய், இதுக்கு மேல என்ன பேசிக்கிட்டு? அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாடா பை பைன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். காவேரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. வெண்ணிலாவ எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டா உனக்கு ஓகே தானே காவேரி? இத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தானே இப்படி எல்லாம் பேசி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னைய? வேணா ஒண்ணு பண்ணு காவேரி, வெண்ணிலாவ எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. போ காவேரி, போ. என்ன காவேரி முழிச்சுக்கிட்டு இருக்க? விஜய், என்ன பேசுறீங்க? வெண்ணிலாவுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க, இல்லாட்டி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. அது எதுக்கு என்கிட்ட பேசுறீங்க? காவேரி, இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நான் கடுப்பாகிக்கிட்டு இருக்கேன் காவேரி. எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு காவேரி. ஆமா விஜய், நான் தான் பைத்தியம், நான் தான் பைத்தியம். அதுக்குள்ள பேச்ச நிப்பாட்டிட்டீங்க பாருங்க விஜய். லூசு மென்டல்னு சொல்லுங்க, ஏதாவது சொல்லி என்ன திட்டுங்க. இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு விஜய். யார சொல்லி என்ன ஆக போகுது? காவேரி, நீ ஒரு டார்ச்சர். என்ன விஜய், என்ன சொல்றீங்க? என்ன அடிக்கணும் போல இருக்கா? அதுக்கு செவத்த அடிக்கிறீங்க? காவேரி, உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? போய் தொலை எங்கேயாவது. என்ன விஜய், நான் போய் தொலையணுமா? நான் இப்பவே போயிட்டுமா? போ காவேரி, போ. முடிவு பண்ணிட்ட, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற? கிளம்பு காவேரி. என்ன விஜய், அக்ரிமெண்ட்ட மீறிட்டேன்னு பஞ்சாயத்து வைக்கவா? நான் பொறுத்ததும் பொறுத்துட்டேன். இன்னும் 2 நாள் தான். கொடுத்த கமிட்மெண்ட்ட முடிச்சுட்டு கிளம்புறேன் சாமி. அது முடியும் இந்த வீட்டுல ஏதாவது ஓரத்துல இருந்துக்கிறேன். காவேரி, அக்ரிமெண்ட் 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 சொல்லிட்டு கடுப்புல விஜய் போறாரு. இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருந்த ராகினி காவேரி பாத்துருவான்னு திருப்பி ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. காவேரி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து திருப்பி ராகினி வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க, என்ன காவேரி, விஜய் கூட பயங்கரமான சண்டை போல, கீழே முடியும் கேட்டுச்சு. நான் தெரிச்சு ஓடியாந்தேன். நான் காவேரி, இந்த ராகினி போட்ட பிளானு தெரிக்க விடுது போல இருக்க. வெண்ணிலா வச்சு 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னு நல்லாவே கேட்டுச்சு. ஆனா இடையில இடையில அக்ரிமெண்ட்னு காதுல விழுந்துச்சு. அது என்ன காவேரி அக்ரிமெண்ட்? எனக்கு ஒண்ணுமே புரியல காவேரி. காவேரி இத கேட்ட உடனே அழுகைய நிப்பாட்டிடுறாங்க. சீரியஸா ராகினிய பாக்குறாங்க. ராகினி கேக்குறாங்க, காவேரி, நீ கண்டிப்பா சொல்லணும், என்ன அக்ரிமெண்ட் சொல்லு காவேரி. நீ வேற விஜய் கிட்ட 2 நாள்ல கிளம்பிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி என்ன அக்ரிமெண்ட் அது? அப்பனா நிஜமாவே 2 நாள்ல வீட்டை விட்டு போயிருவியா காவேரி? காவேரி கேக்குறாங்க, ராகினி, நான் எதுக்கு போகணும்? காவேரி, நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் கிட்ட. ராகினி, என் புருஷன்கிட்ட நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், அதை கேட்க நீ யாரு? ராகினி, வீட்டை விட்டு போயிடுறேன்னு அவர் தாண்டி போயிருக்காரு. பதட்டத்துல ஏதாவது பண்ணிருவேன்னு என்னைய விட்டு தப்பிச்சு அவர் தாண்டி ஓடி இருக்காரு. இதோ பாரு ராகினி, இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சகஜம்தான். இதுல நீ வந்து குளிர்காயலான்னு அல்பத்தனமா சந்தோஷப்படாத, போ. காவேரி, இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் ஓகே தான், ஆனா இந்த அக்ரிமெண்ட் தான் இடிக்குது. ராகினி, இடிக்குதுன்னா எங்கேயாவது முட்டிக்கிட்டு சாவு. காவேரி, நான் எதுக்கு முட்டிக்கிட்டு சாகணும்? நீ முட்டிக்கிட்டு செத்தத நான் தான் பார்த்தேனே. பேசாம வெண்ணிலாவை கூட்டிட்டு போய் அந்த ஹோம்லயே விட்டுட்டு வந்துடலாமா 2 பேரும்? நான் உன்னைய பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு காவேரி. நீ பாவம், செவத்துல போய் முட்டிக்கிற அளவுக்கு உன் நிலைமை மோசமாயிருச்சே.
ராகினி, வெண்ணிலாவை கொண்டு போய் ஹோம்ல விடுறது இருக்கட்டும், ஆனா உன்னைய நாளைக்கே இந்த வீட்டை விட்டு துரத்தவா? சொல்லு ராகினி, என்ன பாக்குற? இப்ப கோவிச்சுக்கிட்டு போனாரே என் புருஷன், நான் ஒரே ஒரு கால் பண்ணா போதும் எனக்காண்டி இங்க வந்து நிப்பாரு. இவ இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு என் புருஷன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்க, அடுத்த நிமிஷமே உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாரு. ஏற்கனவே விஜய் உன் மேல செம்ம கடுப்புல இருக்காரு. நான் தான் விட்டு வச்சிருக்கேன். எப்படி வசதி ராகினி, சொல்லு. சமாளி காவேரி, நல்லா சமாளி. இன்னும் 2 நாள் தானாமே, அது என்ன ரகசியம்னு தெரியதானே போகுது. அப்புறம் பாத்துக்கலாம். ஐ எம் வாட்சிங் யூ. சரி சரி பாத்துக்க, இப்ப என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிரு. சரி காவேரி, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லிட்டு ராகினி சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. விஜய் கவலை இல்ல, கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு போறாரு. காவேரி விஜய் நினைப்பாவே அழுதுகிட்டே இருக்காங்க வீட்டுல. விஜய் நைட்டு ஃபுல்லா காரை டிரைவ் பண்ணிட்டு காலையில வந்துடுறாரு அவர் வீட்டுக்கு. விஜய் கேக்குறாரு, தாத்தா கோவமா இருக்கீங்களா என்ன? விஜய், உன் மேல கோவப்படுறதுக்கு நான் யாரியா? தாத்தா, நான் இப்பதான் வர்றேன், வந்ததும் உங்க பங்குக்கு ஆரம்பிக்காதீங்க. ஏன் விஜய் சொல்ல மாட்ட? கிளம்பி போனவன காணமேன்னு நைட்டு ஃபுல்லா தூங்காம எல்லாரும் கண் முழிச்சு பதறி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். நீ போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. என்னதான் விஜய் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? தாத்தா, நேத்து கொஞ்சம் அப்செட்ல இருந்தேன், என்ன பண்றதுன்னே தெரியல, அதுதான் காரை எடுத்துட்டு வெளியே போயிட்டேன். விஜய், என்ன சொல்ற? சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கணும்டா, இல்லாட்டி இந்த மாதிரிதான் நடக்கும். அன்னைக்கே உன்கிட்ட தெளிவா சொன்னேன்ல, நீ கேட்டியா விஜய்? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுப்பா, உன்னையும் காவேரியும் நிச்சயமா வெண்ணிலா பிரிச்சிருவா. அதுக்காண்டி உள்ள முன்னோட்டம் தான் நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கதெல்லாம். தாத்தா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க தாத்தா, நான் உங்ககிட்ட எத்தனையோ ட்ரிப் சொல்லியிருக்கேன்ல. என்ன தாத்தா சொல்றீங்க? வெண்ணிலா எங்களை பிரிச்சிருவான்னு, அவ குணமாயிட்டா வெண்ணிலா பின்னாடியே நான் போயிருவேன்னு சொல்றீங்களா? ஏன் விஜய் நீ அவ்வளவுல யோசிக்கிற? இப்ப மனசு சரியில்லைன்னு நீ போகலையா? வெண்ணிலா வச்சுதானே உனக்கும் காவேரிக்கும் மனஸ்தாபமே வருது. இப்படியே இந்த விஷயத்த வளர்த்துக்கிட்டே போனேன்னு வை, வெண்ணிலா குணமாகற முடியும், காவேரி இந்த வீட்டுல இருப்பான்னு நினைக்கிறியா விஜய்? நான் சொன்ன மாதிரியே இந்த வாழ்க்கை தேவையான்னு காவேரி இந்த வீட்டை விட்டே போயிருவா. தாத்தா, நான் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்தேன்னு தெரியாமையே பேசுறீங்க தாத்தா. நான் வெண்ணிலாவை ஆஸ்பத்திரியில சேர்க்கிற முடிவுல தான் டாக்டரே போய் பார்த்தேன். அவர் என்கிட்ட என்னெல்லாம் கேட்டாரு தெரியுமா? டாக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையும் தாத்தா கிட்ட விஜய் சொல்றாரு. தாத்தா, உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், என்ன பண்ண சொல்றீங்க தாத்தா? மனிதாபிமானம் இருக்கிறதுனாலதான் நான் வெண்ணிலாவுக்கு உதவியே செஞ்சேன். வீட்டுல பிரச்சனை வரும்னு மனசாட்சிக்கு விரோதமா என்னால எதுவும் செய்ய முடியல தாத்தா. பாருங்க தாத்தா, வெண்ணிலா மேல எனக்கு இருக்குது ஜஸ்ட் ஒரு சிம்பதி தான். வேற மாதிரி நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. மாத்தி மாத்தி பிரஷரை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கீங்க தாத்தா எல்லாரும் என்னைய. நான் என்ன தாத்தா பண்றது? பாருங்க தாத்தா, வெண்ணிலா குணமாகறதுக்கு இந்த சூழ்நிலை காரணம்னு டாக்டர் சொல்றாரு. கொஞ்ச நாள் பார்க்கலாம் தாத்தா, அது முடியும். வெண்ணிலா இங்கேயே இருக்கட்டும். வெண்ணிலா இந்த வீட்டுல வந்ததுல இருந்து நான் காவேரி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு காவேரிக்கே அந்த ஐடியா இருந்துகிட்டே இருக்கு. நான் அதை சரி பண்றேன் தாத்தா. நாளைக்கு எங்களோட வெட்டிங் டே, அது உங்களுக்கு தெரியும்ல தாத்தா? நல்லா தெரியும் விஜய், அதெல்லாம் யோசிச்சுதான் அந்த பொண்ணை ஆஸ்பத்திரியில சேர்க்க சொன்னேன். இப்ப இருக்க நிலைமையில உங்க 2 பேர்னால கல்யாண நாள கொண்டாட முடியுமா? தாத்தா, என்னால முடியும் தாத்தா. அதனாலதான் காவேரிய கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அவளும் கொடைக்கானல் போனா ரொம்ப ஹாப்பி ஆயிருவா தாத்தா. ஆனா காவேரியோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இத நான் காவேரிக்காண்டி யோசிக்கிறேன்னு நீங்க நினைக்க வேணாம் தாத்தா, நான் எனக்காண்டி தான் யோசிக்கிறேன். எனக்கு காவேரி தான் தாத்தா முக்கியம். எந்த காரணத்துக்காண்டியும் என்னால காவேரிய மிஸ் பண்ணவே முடியாது தாத்தா. நைட்டு வெறுப்பாய் தான் இந்த வீட்டை விட்டே கிளம்புனேன் தாத்தா. காவேரி என்னைய சுத்தமா புரிஞ்சுக்க மாட்டேறா, அதுதான் இந்த டிஸ்டர்பன்ஸே. ஆனா நிதானமா யோசிச்சு பார்த்தேன் தாத்தா, காவேரி எதுக்கு என்னைய புரிஞ்சுக்கணும்? அதுதான் எனக்கு தோணுச்சு. அதனாலதான் காவேரி கிட்ட பொறுமையா சொல்லி புரிய வைக்கணும்னு இங்க வந்திருக்கேன் தாத்தா. நாங்க இந்த கொடைக்கானல் ட்ரிப்பு போயிட்டு வர்றப்ப நீங்க பழைய காவேரிய பாப்பீங்க தாத்தா. ஜெய், முதல்ல அதை செய்ப்பா.
நீங்க சந்தோஷமா இருந்தாலே தாத்தாவுக்கு போதும். காவேரி குழப்பத்திலேயே கோயில்ல போய் சாமியை வேண்டிக்கிறாங்க. என்னால விஜய் இல்லாம வாழவே முடியாதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சாமியை வேண்டிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.